ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகநதி பார்க்க போகிறோம். மகநதியில் ஜாலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரொமான்டிக்காக பேசி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் சதி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அந்த டைம் பார்த்து நம்ம அஜய் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர, என்ன பேசுகிறீங்க சம்மந்தி, நீங்கள் கொடுக்குற 5000 நம்பி நான் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இப்போ அந்த காசும் நீங்கள் தரதில்லை, என்னை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு கழித்திங்க வைக்கிறல உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் அப்படிங்கிறாங்க. நான் தானே வெண்ணிலா அவங்களெல்லாம் துரத்தி விட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி என்ன தானே ஜெயிலில் கொண்டு போய் வைப்பாங்கன்னு சொல்லி கேட்க, குறுக்க பேசினா குறுக்கால பூந்து அடிப்பேங்கிறாங்க. டே ஏன்டாப்பா இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா வேறு வழியே இல்லையே. அஜய் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால், ராகினி நேற்று கொடுத்தா ஒரு முத்தாக்க மொத்தத்தையும் இழக்க பார்க்குறாரு. டே நான் உன் அப்பாடா, அதுக்குன்னு என்னையும் கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வைக்க பார்க்குறீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாருங்க ஒரு வழியாக. இங்கே பேர் ஆனந்த போகுது. அங்கே ஒரு பக்கம் நம்ம காவேரியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு, ஐயோ விஜய் தாங்கிறத பார்க்கணுமே, ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்குறதுனே, கால் அமைக்கி விடுறதுனே, வாக்கிங் கூட்டு போகிறதுனே, அடட்ட அரிய வகை காட்சியாடா, இதுக்கப்புறம்லாம் எனக்கு பாருங்க இன்னைக்கு கிடைக்க போதும்னு சொல்லிட்டு நம்மளே ஃபீல் பண்ணுற அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்கடா, நல்ல காட்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் கூட்டு போனால் காலெல்லாம் வலிக்குமா, வீங்குமா, சுடுதண்ணி ஒத்தனை கொடுக்கணும், நீ என் கூடயே வந்துரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. நல்ல பிள்ளைங்கள்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை இல்லைப்பா 10 பிள்ளைப்பா, இந்த ஒரு டைலாக் பிள்ளைக்கு எல்லா ஹஸ்பண்டும் போடுறது தான்ப்பா, நீயே அந்த டைலாக்கை போடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்படுறது நாங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி விடுறாங்க நம்ம காவேரி. சரி பரவாயில்ல விடுங்க, லேடிஸோட பிரச்சனை லேடிஸ்க்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பிரிய போகிற நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பக்கம் வந்துட்டு ஐராத்து மாமி வந்து எப்பப்பா இவ்வளோ மோசமான கல்யாணம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அது உசு பேத்தி விடுது. அது பங்குக்கு கடைசியில் பார்த்தா சீக்கிரம் விவாகரத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம காவேரியோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் எங்களை பிரிக்கல, நீ இவ்வளோ மும்மாரமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அங்கே ஒரு பக்கம் இவங்க குழந்தை குட்டி குடும்பம்னு போயிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க இப்படிலாம் சதி பண்ணுறாங்க. என்ன தான் நடக்க போதோ எல்லாம் அவன்